அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர்லாம் அதிர்ஷ்டம் அடிச்சது போல திடீர்னு பணக்காராயிடுவாங்க. ஒரு சிலரோ எவ்வளோ உழைச்சாலும் கடைசி வரைக்கும் அவங்களால பணக்கார வாழ முடியாமல் ஏழையாகவே இருந்துட்டு சாவாங்க. இந்த முரண்பாடு வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனுஷங்கிட்ட செல்வம் பெருகாமல் இருக்கிறதுக்கு அவன் செய்யக்கூடிய 5 முக்கியமான தவறுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல செய்யக்கூடிய தவறு என்னன்னா, தானம் செய்யாமல் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பணம் காசு வந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை மற்றவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கிற மனப்பான்மை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட செல்வம் பெருகாது, குறையும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எவ்வளோதான் அவங்க மோசமானவங்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட தானம் செய்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனிதர்களிடம் செல்வம் சேரதான் செய்யும். 2வதான தவறு என்னன்னா, கர்ம கடன். ஒரு மனுஷன் முன்வினை பாவங்கள் மூலமா கர்ம கடன்களை வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட செல்வம் பெருகாது அப்படின்னு சொல்லப்படுது. மற்றவங்களுக்கு முற்பிறவியில செய்த தீங்குகளும் இந்த பிறவியில செய்கிற பாவங்களும் கர்ம கடனாக நம்ம மீது சித்திரகுப்தரால வரவு வைக்கப்படுது. பணத்தை மதிப்பில்லாமல் நடத்துறது, பணத்தின் அருமை தெரியாமல் செலவு செய்கிறது, மற்றவங்களை பணத்துக்காக ஏளனமாக மரியாதை இல்லாமல் நடத்துறது, முறையற்ற வழிகளில் பணத்தை செலவு செய்கிறது, மற்றவங்க கிட்டேருந்து ஏமாற்றி சுரண்டுறது போன்ற விஷயங்களை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட செல்வம் பெருகவே பெருகாது. 3வது தவறு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தின் மீது எதிர்மறை எண்ணங்கள் கொண்டிருக்கிறது. பணத்தின் மீதான நமக்கு இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் செல்வந்தராக மாறுத தடுத்து நிறுத்துது. பணம் தீமையானது, பணக்காரங்க கெட்டவங்க, அப்படி இல்லைன்னா பணத்தை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க முடியும், இது போன்ற ஆழ் மனசில் பதியப்பட்ட எதிர்மறை நம்பிக்கைகள் செல்வத்தை உங்ககிட்ட அணுக விடாமல் தடுக்கலாம். செல்வத்தை வெறுக்கிறது, அப்படி இல்லைன்னா குறை சொல்கிறது அந்த செல்வம் உங்ககிட்ட வருவதற்கான ஆன்மீக ஆற்றல் ஓட்டத்தை தடுக்குது. 4வது தவறு என்ன அப்படின்னா, நன்றி உணர்வு. உணவு, குடிநீர், பணம், வீடு இது மீதெல்லாம் பற்று இல்லாமல் உதாசீனப்படுத்துறது, அழுக்கு, குப்பை, வீண் செலவு இது போன்ற மகாலட்சுமிக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறதுனாலையும் செல்வம் வருவதற்கான தடைகள் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுமா. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லாமல், நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறதும் செல்வம் பெருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. 5வது தவறு என்ன அப்படின்னா, மூத்தவர்களை அவமதிப்பது. ஆசிரியர்கள், குருமார்கள், வயதில் பெரியவங்க, முன்னோர்கள் ஆகியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலும் செல்வத்தின் மீதான தடையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முற்பிறவியும் இந்த பிறவியிலும் இவங்களை எப்பவுமே மரியாதையோடு நடத்தி இருக்கணும். அப்படி இல்லாமல் அவமதிச்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சாபத்தாலையும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அதனால் முன்னேற முடியாமல் போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி மற்றும் வியாழன் பகவான் ஆகியோரோட ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக தேவை. இவங்களை அவதூறாக பேசினாலும் அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாவது போல உங்களுடைய செயல்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வம் பெருகாமல் போகும். வியாழக்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் குரு மற்றும் சனி வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு செல்வம் பெருகிற வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வறுமைகள் நீங்கி செல்வம் பெருகும். செல்வ செழிப்போடு நலமான வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.